எல்லாருக்கும் நமஸ்காரம். முத்ரா ஆரம்பித்தது 1995, இப்போ 29வது வருஷம், அடுத்த வருஷம் 30வது வருஷம். ஒரு வெற்றிகரமாக நடக்கிறதுன்னா முத்ரா பாஸ்கரும் அவரது துணைவியார் திருமதி ராதா பாஸ்கர் தான் நம்ம சொல்ல வேண்டும். கர்நாடக இசைக்கு மிகப்பெரிய துண்டு செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அது ஒரு மெட்ராஸ் சிட்டி லெவல்லேருந்து இப்போது உலகம் பூராவும் போகிற மாதிரி இந்த வெப்சைட் ஆரம்பித்து பல பேருக்கு இது ரீச் ஆகிறது. ரொம்ப சௌகரியங்கள், அதாவது வயசானவங்களாக இருக்கலாம், எல்லாருமே அந்த சீசனுக்கு மெட்ராஸ்க்கு வராங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்க வீட்டில் இருந்தே கேட்கலாம், திருப்பி எப்போ அவங்க அந்த சங்கீத் திருப்பி ஒன்று அப்போ திரும்பி போட்டு கேட்கலாம். பல வசதிகள் இதில் இருக்குது. மிக சிறப்பாக அதை செஞ்சுட்டு வராங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்டுடியோ அமைச்சு அவங்கள ஆர்டிஸ்ட்கள் இங்கே வர வச்சு இதை செய்கிறாருன்னா ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். பல பாடல்கள் இங்கே பாடினவர்கள் எங்கிட்ட பேசும்போது எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியோடு நாங்கள் இங்கே சேர்ந்துக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு எங்களுடைய பாடல் உலகமே கேட்குன்ற திருப்தி எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சர்வதமாக வசதியோடு பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய வியூவர் ஆரம்பத்திலேருந்து கூட பல பேர் இப்போ புதுசாக அதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். உங்கள் எல்லாருக்கும் இந்த வரப்போகிற புது வருஷம் வாழ்த்துக்கள் இப்போ தெரியப்படுத்திட்டு உங்களுக்காக பாடுபடுற முத்ரா தம்பதியருக்கு ஆதரவு கொடுக்காம மாதிரி நீங்கள் இன்னும் பல பேருக்கு சொல்லி பல இதை பார்க்கக்கூடியமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கி தரணும். அவருடைய முயற்சியை மேலும் பல விதத்தில் ஓங்கியிருக்கணும். இதுக்கு செய்கிற தொண்டு மிக மிக பாராட்டக்கூடிய ஒரு தொண்டு. Mudhra proudly presents 29th Fine Art Festival from 1st December to 24th December for 24 days. This is going to be on the digital media and the concerts will be through PaalamTV. Rasikas can watch all the concerts from your computer at www.paalamtv.com, from your iPhone at www.paalamtv.com/iPhone, Android mobile users from Paalam TV 2.0 app, and from Smart TV through Mudha Bhaskar YouTube channel. In 2023, we brought to you many more festivals like the Chitra Isai Vizha, Navaratri Vaibhavam, Nadaswaram Festival. All the artists gave their very best and I'm sure you enjoyed them to the ultimate. All these efforts taken by us as well as the artists involves a lot of time, energy and money. And I'm very thankful to you for all the support that you've been lending to us all these years. This year also, through the joy of giving, we request you to support our venture. And for those who are residing in India, we request you to contribute rupees 2,400 or more through bank transfer or GPay. For those who are residing abroad, we appeal to you to contribute $150 or more through PayPal. All these contributions have ATGIT exemption. Here are the bank details. And while contributing, please do not forget to give us your name, address, mobile and PAN number. Stay safe and watch all the concerts from your home. வீட்லயே இருங்க, கச்சேரியை என்ஜாய் பண்ணுங்க. This festival is in association with Nalli, powered by Rajalakshmi Institutions, co-sponsored by GRT Jewellers and Pothys, sponsor Sundaram Finance Limited. பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். அன்பிலீவபிள். அறிமுகமே இல்லாத 2 ஃபேமிலிஸும் ஒன்னா சேர்ந்து அழகான பெரிய பந்தத்தை உருவாக்கிட்டாங்க. இது மத்த வெட்டிங் மாதிரி இல்ல, இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewellers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். சின்ன சின்ன அடி வைத்து வந்தாய், சித்திரமாய் நெஞ்சில் நின்றாய், லட்சணமாய் பட்டாடையில் வந்தாய், பார்த்தாய், வென்றாய் என்னை. லட்சத்திலே ஒருத்தியாய் வந்தாய், பார்த்தாய், வென்றாய் என்னை.
ஆர்டிசன் சாமுத்ரிகா பட்டு, சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சி பட்டு. Namaskaram to all of you. We are very happy to present to you a thematic concert, Sivan Sangeetha Vaibhavam, which is going to be a wonderful celebration of the great Vagekara, Shri Papanasam Sivan. We all know that Shri Papanasam Sivan was one of the greatest Vagekara of the post-Trinity period, being born in 1890 to Shri Ramamrita Iyer and Srimati Yogambal. And his very first song, Unnai Thudikka Arulta in Isayudan, is testimony enough to his focus towards music itself and his devotion to God, where he says that, "Let me praise you through the medium of music." So two things are very, very well understood here. That is, he spent his entire life singing the glory of God, and he also wanted music to be the medium to serve the Lord. If you look at his compositions, we see that he has composed actually a wide gamut of compositions, starting from the Varnam, in Varnam, Padavarnam, Tanavarnam, Kriti, Kirtana, Tillana, Kannigal, and so much more, including the beautiful Raga Malikas. Today we begin our presentation with one of his most popular Padavarnam, Swami Nanundan in the Ragam Natakuranji, which I'm sure all of you would have heard more so in the dance arena, where you see that this has been a central piece of dance for many programs there. Today we'll be presenting that composition as the opening piece. சுவாமி நானுந்தன் அடிமை என்று உலகம் எல்லாம் அறியுமே. சுவாமி நானுந்தன் அடிமை என்று உலகம் எல்லாம் அறியுமே. தாமதம் செய்யாது வந்தருள் மாதோர் பங்கா பூதேஷ.
அரவுமாட இளநகை தவழும் செவ்விதழுடல் தனி மேல சீற்றம்பலம் தன்னில் ஆடும் சுவாமி நடராஜ தேவா சச்சிதானந்த நடராஜ தேவா சச்சிதானந்தமாக சனி சரிக நடராஜ தேவா சச்சிதானந்த வாடும் மதனி சனி தமக சனி சரி நடராஜ தேவா சச்சிதானந்த நந்தி பிருங்கி சிவகணம் முனிவர்களும் இந்திர முதலமர கோட்டிகள் பணியும் நடராஜ தேவா சச்சிதானந்த சரி தமக மதமக மக சரி சத தமக மத தனி சரி சனி தமதனி மகமத நிலமக சனி தனி சரி நடராஜ தேவா சச்சிதானந்த புன்னகை தவழிதழின் அழகையும் கடை கண் அழகையும் கண்ட வழுபடையில் செஞ்சடையை தோளுடையை மதகஜ நடையை நினைந்து நடராஜ தேவா சச்சிதானந்த மக மக ச ரே க மதனி ச ரே ச சனி த மக மக ச ரே க மதனி ச சனி த நிதி த ம மக ச மக த மனி த சனி த மக ச க மனி த நி சரி க மக ச நி ரி சனி த நி சனி த ம க ம பக ரி சனி ரி சனி த நி சரி க ம க ம த மதனி த நி ச ரி க ம மக சனி த மக சனி த நி சரி க நடராஜ தேவா சச்சிதானந்தனி வரம் தரவுடன் விரைந்து வா மெய் அன்பு கொண்டு நினைந்து நாள் முழுதும் தன் நினைவிலால் கண்ணுறங்கில உணவருந்தில திருப்பெயரை சொல்லி சொல்லி புல புகழ் தனிவை தனிலே கலகலவென நகைத்திடும் விரகம் தனிய அருளி புரியா விடில மோசம் வரும் பாசமுடன் நடராஜ தேவா சச்சிதானந்த நடராஜ தேவா. Though Shri Papanasam Sivan did not actually have any formal training in music, we see that the outpour of compositions is ample testimony to the divine grace that was bestowed on him. We have to us available about 2,000 of his compositions, most of them being in Tamil, and about 50 compositions in Sanskrit. Also, we could compare him to Dikshidhar in the sense that just as Sri Dikshidhar, Muthuswami Dikshidhar, covered a wide gamut of gods and goddesses through his compositions, Shri Papanasam Sivan also sang in praise of so many deities: Ganesha, Subramanya, Ambal, Shiva, Ramar, Krishna, and so on. As for his compositions on Lord Ganesha, they themselves offer a beautiful garland, I would say. So now I present to you some of the compositions of Papanasam Sivan on Lord Ganesha. Ganapatiye karunanidhiye ennai kadai kan paatharude Shri Mahaganapatiye karunanidhiye ennai kadai kan paatharude Shri Mahaganapatiye
करपाल लंबोदर सुंदर गजवदन करुणा सदन श्री गणेश शरणु गजानन श्री गणेश शरणु गजानन देव मुनिवर पणियुं दयाकर श्री गणेश शरणं गजानन देव मुनिवर पणियुं दयाकर श्री गणेश शरणं मूलाधार मूर्ति गजमुखने शरणं मुनदे उभय चरणं मूलाधार मूर्ति गजमुखने शरणं मुनदे उभय चरणं मूलाधार मूर्ति श्री गणपतिये तिरुवरुटंदरुळित्तदिये श्री गणपतिये तिरुवरुटंदरुळित्तदिये श्री गणपतिये तिरुवरुटंदरुळित्तदिये श्री गणपतिये तिरुवरुटंदरुळित्तदिये श्री गणपतिये श्रीवदपि गणपतिये निन्तिरुवडिये शरणं श्रीवदपि गणपतिये निन्तिरुवडिये शरणं श्रीवदपि गणपतिये तरुणमिदे पूरिय तरुणम् इदैया पुरी दूरि कैया पूरिय तरुणम् इदैया मंगलमरुळ श्री गजमुखने मंगलमरुळ श्री गजमुखने करुणालय जय मंगलमरुळ श्री गजमुखने करुणालय जय मंगलमरुळ श्री गजमुखने तत्त्वमरिय तरमा तत्त्वमरिय तरमा मूलाधार गणपते सुरपते उनद तत्त्वमरिय तरमा मूलाधार गणपते सुरपते उनद तत्त्वमरिय तरमा विघ्न विनायक मूर्तिक मङ्गलम् वेणुमुगमोडिदवळ विघ्न विनायक मूर्तिक मङ्गलम् वेणुमुगमोडिदवळ विघ्न विनायक मूर्तिक मङ्गलम् As mentioned earlier, Shri Papanasam Sivan has composed quite a few compositions in Sanskrit. But we must understand that
The language here is absolutely simple and communicative, unlike that of Sri Muthuswami Dikshidhar, whose compositions you would see that the Sanskrit Bhasha as such is very scholarly and profound. Here it's a very easily understandable kind of a language that is adopted, even though it is Sanskrit. Let us now listen to a few compositions of his in Sanskrit language. Varamishwara Manjula While we talk about the language, we see that apart from Tamil and Sanskrit, Shri Papanasam Sivan is also composed in Manipravalam, which means coming together of two or more languages. In the case of Sivan, it was a coming together of Tamil and Sanskrit. But what is more important in a Manipravala composition is that the two languages should blend seamlessly. That is, you should not be able to realize the transition which is happening from one language to the other, and that is what makes for a great composition. So in that line, I could probably make a mention of Sri Tyagaraja also, where you see that there are some compositions which start off in Sanskrit and then the charanas following it come in Telugu, but you never know that because of the fact that he has so seamlessly blended both. We will now look into just one example here of the composition Samagana Lolane, where in the charanam, the last part, you just see that two words of Tamil have been added into a Sanskrit composition, but unless you really watch very carefully, you would never understand that there is an element of Tamil in it.
Shri Mahadeva Deva Kapalil Shri Mahadeva Deva Kapalil Veera Rama Dasan Tolum Jatadara Veera Rama Dasan Tolum Jatadara Samagana Lolane. Here you saw that there were two words, Kapalin and Tolum, coming in. But as I said earlier also, if you didn't watch it very carefully, you would never know how he has beautifully intertwined this Tamil into a Sanskrit composition. The next aspect we'd like to touch upon today is the bhava aspect. I would also like to quickly mention that from the format that we've been observing through the concert, we are trying to do something like a medley because of the fact that it's really not possible to sing the entire composition to illustrate whatever points we want to cover today. So coming back to the bhava aspect, as we were looking through his compositions, we saw that while many of them hail him as Tamil Tyagaiya, I would say that he is a Trimurti Sangamam in the sense that he has absorbed the best elements of Shri Tyagaraja, Shri Dikshidhar and Shyama Sastri. Not only that, after absorbing all that, he has evolved his own style, his unique fresh style, which makes his compositions absolutely unparalleled. We have taken 3 compositions now to show that his compositions reflect the bhava of Shri Tyagaraja, Shri Muthuswami Dikshidhar and Shri Shyama Sastri. Shri Tyagaraja in the sense that we all know that Tyagaraja had a personal kind of a conversation with Sri Lord Rama, and that element is seen in some of his compositions. Some of them are very general in nature, like Muthuswami Dikshidhar, where he just talks about the God and describes him. And of course, the beautiful sentiment that Shri Shyama Sastri shared in terms of a child-mother relationship, that bhava, that is also reflected in the compositions of Shri Papanasam Sivan. First, we will look into a composition which reflects the bhava of Shri Tyagaraja. Shingara velavan vandan yendaneyala Shingara velavan vandan yendaneyala Shingara velavan vandan yendaneyala Shingara velavan vandan yendaneyala Shingara Velavan Vandan Yildaniyaala Shingara Velavan Vandan. So it's just like some kind of a conversation or the happy moments that Tyagaraja shared with Lord Rama. Sometimes you would also see other compositions which reflect the pathos which is there within him, where he pleads to Ambal and asks to protect or to share his moments of grief. So there are varied kind of emotions that he shares, very much like Tyagaraja. Now we look into a composition which is very much akin to Shri Muthuswami Dikshidhar in the bhava. Radha Mukha Kamala Madhurasikam 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 Cheto Bhaja Sada Yadu Tilakam Radha Mukha Kamala Madhurasikam Cheto Bhaja Sada Yadu Tilakam Radha Mukha Kamala Madhurasikam. Shri Shyama Sastri's bhava is also reflected in some compositions.
In the sense, as I said earlier also, the bhava that Shyama Sastri maintains is that of a child talking to the mother. So obviously, in such a situation, it will be a very simple, pleading language. We don't use bombastic vocabulary for all this. So that kind of a mood, that kind of a language, you're also able to sense in the composition of Shri Papanasam Sivan, where he pleads to Amma and asks her, why didn't you come and protect me? Why this delay in protect me? Please come, please come. That kind of a pleading nature is depicted in some of the compositions, and this one is one such. Tamasama Amma Tamasama Amma Tamasama Amma Innundan Talinai Sharanilre Nambinayanai Kaaka Tamasama Amma Innundan Talinai Sharanilre Nambinayanai Kaaka Tamasama Amma Shri Papanasam Sivan has composed many compositions on Shiva and Ambal. Particularly, I would say on Kapalishwarar and Karpagambal of Mylapore temple. These two were his most dear, I would say, in the sense that he literally poured his heart out when he sang compositions on Kapalishwarar and Karpagambike. I have nothing more to say to that, so let us now listen to what he has to sing on these two gods. Sirparaga Balisha Sirparaga Balisha Sirparaga Balisha Sirparaga Balisha Sirparaga Balisha Tirumailai Puri Valarum Karpaga Manohara Katarul Kripakara Karpaga Manohara Katarul Kripakara Karpaga Manohara நீரைதவள் என் மனக்கோயிலோ எழுதருளிய தாயே திரு மயிலை தனிலும் உன்னை எல்லால் பேதியில்லை அம்மா உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னை காப்பாலியிருக்கவே கலக்கம் ஏதுனக்கு காப்பாலியிருக்கவே கலக்கம் ஏதுனக்கு கல்பகாம்பிகை நாதன் காமசம்ஹாரணாம் காப்பாலியிருக்கவே கலக்கம் ஏதுனக்கு கல்பகாம்பிகை நாதன் காமசம்ஹாரணாம் காப்பாலியிருக்கவே கலக்கம் ஏதுனக்கு கல்பகாம்பிகை நாதன் காமசம்ஹாரணாம் காப்பாலியிருக்கவே கலக்கம் ஏதுனக்கு கற்பகாம்பிகே கடை கண் பார்த்தென்னை காத்தருள் கருணாகரி கற்பகாம்பிகே
சுந்தரி கற்பகாம்பிகே. கீதமே முழங்கும் திருமயிலாபுரி உரையோ கிருபாநிதே. இறைவா உரையோ கிருபாநிதே. இறைவா கபாலினின் பாதமே துணை பரம சிவ. பயங்கர பாவக்கடல் அமிழ்துழல் என குனது பாதமே துணை பரம சிவா. கல்பகாம்பிகை நீ அல்லவோ, கல்பகாம்பிகை நீ அல்லவோ. கழலினை பணி அடியவர் கருள் 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 கல்பகாம்பிகை நீ அல்லவோ. நம்பிக்கெட்டவர் எவரையா, நம்பிக்கெட்டவர் எவரையா, உமை நம்பிக்கெட்டவர் எவரையா, உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா, உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா. கற்பகமே கண் பாராய் திருமயிலை கற்பகமே கருணை கண் பாராய் திருமயிலை கற்பகமே. அம்போருகதளலோச்சன அம்போருகதளலோச்சன கல்பகாம்பிகாபதே ஸ்ரீ கபாலில் நம்போருகதளலோச்சன கல்பகாம்பிகாபதே ஸ்ரீ கபாலில் சம்போ உமாபதே. சிவ சிவ சங்கர தயாநிதே ஹர ஹர சம்போ உமாபதே. பூமகள் நாமகள் பணிமயிலாபுரி கற்பகமே. பூமகள் நாமகள் பணிமயிலாபுரி கற்பகமே. எளிய ராமதாசன் என்னை காத்தருள்வதொரு பாரமா, அடிமையன் வாழ்வினைக்கும் எதிர்க்கும் தீரமா, அம்மா என்னை காத்தருள்வதொரு பாரமா. ஸ்ரீ மகா தேவ தேவ கபாலில் ஸ்ரீ மகா தேவ தேவ கபாலில் தீரராம தாசன் தோழும் ஜடாதர சாமகான லாலனே. மனம் நிறைந்த அன்பரையாள மயிலை வந்த கல்பகம் நீயே,
மனம் நிறைந்த அன்பரையாள மயிலை வந்த கல்பகம் நீயே எனது பிழை பொறுத்தருளாயே எனது பிழை பொறுத்தருளாயே இனி ஏது துணை மேதினியில் மாதுமய கருணாநிதியே தாயே கருணாநிதியே தாயே கடைகள் பார்த்தருள்வாயே கருணாநிதியே தாயே. Since Shivan and Shakti are one and they cannot be separated, we thought of bringing to you this beautiful medley intertwining compositions on both of them. Just like Tyagaraja, I would like to draw your attention here to the fact that Shri Papanasam Sivan composed compositions of a very simple nature to a complex one, even in the same ragam. You just heard an alapana of Mohanam. In this ragam, we see how in a very simple lilting tune he has composed one composition, whereas another one becomes a very grand and majestic Mohanam kind of for you. The first song to be presented, Giridhara Gopala. Giridhara Gopala, Giridhara Gopala, Bala, Giridhara Gopala, Bala, Giridhara Gopala, Bala, Giridhara Gopala, Bala. நாராயண திவ்யநாமம் நான் மறை சொல்லும் 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 நாயகல் திருநாமம் நாவிற்கினிய நாராயண திவ்யநாமம். பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். அன்பிலீவபிள். அறிமுகமே இல்லாத 2 ஃபேமிலிஸும் ஒன்னா சேர்ந்து அழகான பெரிய பந்தத்தை உருவாக்கிட்டாங்க. இது மத்த வெட்டிங் மாதிரி இல்ல,
இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Another god who was a favorite of Shri Papanasam Sivan was Lord Muruga, and he has composed very beautiful compositions on this god. Let us now hear what he has to say through his beautiful compositions. Malmaruga Shanmuga, Malmaruga Shanmuga, Muruga Guga, Malmaruga Shanmuga, Muruga Guga, Malmaruga Shanmuga, Muruga Guga, Malmaruga Shanmuga. கந்தாவா என்னை காவா வேலவா பழனிமலையுரையு முருகாவா கந்தாவா என்னை காவா வேலவா பழனிமலையுரையு முருகாவா கந்தாவா शरवण भव मुहने षण्मुखने दया परणे शरवण भव मुहने षण्मुखने दया परणे शरवण भव मुहने மயில் வாகனா வள்ளி மனமோகனா, மயில் வாகனா வள்ளி மனமோகனா, மயில் வாகனா வள்ளி மனமோகனா, சரவண பவ வரமருள்வாய் வா, மயில் வாகனா வள்ளி மனமோகனா, சரவண பவ வரமருள்வாய் வா, மயில் வாகனா வள்ளி மனமோகனா. பழனிய பனின் பதமரபே, பழனிய பனில் பதமரபே, பழனிய பனில் பதமரபே, பதவி வந்தாலும் கங்கா குரு பரா பழனி பனில் பதமரவேன், எப்பதவி வந்தாலும் கங்கா குரு பரா பழனி பனில் பதமரவேன். கந்த வந்தருள் கந்த வந்தருள் தரலாகாத கதி வேறேது, கந்த வந்தருள் தரலாகாத கதி வேறேது, கந்த வந்தருள். Till now we saw that Shri Papanasam Sivan has composed on various gods and goddesses. Of course, this medley can keep going on and on for all the gods and goddesses, but let us move more now towards the concept of raga as conceptualized by him. He has composed in all the Ghana ragas, Rakti ragas, and some of the ragas which are not composed by the Trinity, so that we have a wide variety of ragas covered by him. Among the ragas, of course, one which stands tall and distinct is Karahara Priya, which was also the forte of Sri Tyagarajar, in the sense that Tyagarajar composed many compositions in this particular ragam,
Dikshidhar and Shama Sastri, of course, did not compose anything in Karahara Priya. And after Tyagarajar, Shri Papanasam Sivan took over, and he composed many beautiful compositions in this particular ragam, and of course on different gods. We'll now be presenting again to you a medley, but there's something very special about this which I want you to observe, and probably you could also share it after we present this particular medley. So let's now go about it and see how he has handled Karahara Priya through various compositions. செந்தில்லாண்டவன் சிவகுமரன் சேவடி பணிவோமே செந்தில்லாண்டவன் சிவகுமரன் சேவடி பணிவோமே செந்தில்லாண்டவன் சிவகுமரன் சேவடி பணிவோமே செந்தில்லாண்டவன் Srinivasan tava charano chiltayami salkatam Srinivasan tava charano chiltayami salkatam Srinivasan tava charano. Apannavadarita Kathamritam Apannavadarita Kathamritam Apannavadarita Kathamritam Yuvakilam Muiya Vilaida Adbhutam Apannavadarita Kathamritam Yuvakilam Muiya Vilaida Adbhutam Apannavadarita Kathamritam. காக்க உனக்கிரக்கம் இல்லையா காக்க உனக்கிரக்கம் இல்லையா அம்மா காக்க உனக்கிரக்கம் இல்லையா ஸ்ரீ கபாலீஷ ஜாயே என் தாயே காக்க உனக்கிரக்கம் இல்லையா ஸ்ரீ கபாலீஷ ஜாயே என் தாயே காக்க உனக்கிரக்கம் இல்லையா பரமுகம் ஏனையா பரமுகம் ஏனையா அடிமையிடம் பரமுகம் ஏனையா அடிமையிடம் பரமுகம் ஏனையா ஜனக குமாரி மணாளன் தாளினை கனவிலும் மறவாதே மனமே ஜனக குமாரி மணாளன் தாளினை கனவிலும் மறவாதே மனமே ஜனக குமாரி மணாளன் தாளினை கனவிலும் மறவாதே தயவில்லையா தய
தயாளு தயவிலைய தயாளு தாயு தயு நீகலவோ என் மேல் தயவிலைய தயாளு தாயு தயு நீகலவோ என் மேல் தயவிலைய தயாளு இல்லை என்ற சொல் ஒன்று மட்டும் வேண்டாம். இல்லை என்ற சொல் ஒன்று மட்டும் வேண்டாம். கஷ்டங்கள் எத்தனை நம்மை துளைத்தெடுத்தாலும் தெய்வமில்லை என்று சொல் ஒன்று மட்டும் வேண்டாம். ஆரணமும் மாகமமும் தெடு பொருள் நீயே ஆயர் குலவந்த பெரும் மாயவனும் நீயே காரண விராட்டுருவ ஆனவனும் நீயே காமனையும் ஊமனையும் தந்தவனும் जानकी पते जय कारुण्य जलधे श्री जानकी पते जय कारुण्य जलधे श्री जानकी पते जय कारुण्य जलधे जय कौसल्यानन्द मर्दन जगदभिराम पट्टाभिराम जानकी पते जय कारुण्य जलधे जय कौसल्यानन्द मर्दन जगदभिराम पट्टाभिराम जानकी पते After Sri Tyagaraja composed so many compositions in Karahara Priya, many would have wondered, what is there more to compose? But here, Shri Papanasam Sivan proved that the raga is like a mighty ocean and it is up to a genius to pick up drops from that and create beautiful forms for us. In this Karahara Priya, two things you would have noticed. First thing, of course, is that the different kala pramanas in which the compositions were set, the different kinds of melody that he adapted, and the most important thing, like Tyagaraja, we also see that the grahaswaras were so different in each of the compositions we chose specially for you. For example, when we took the first song, Sindiladavan, starting on the Shadja, Srinivasan, like this, you see that all the compositions that we sang today, the grahaswaram or the commencing note was sa, re, ga, then he left ma, and then after that pa, da, ni. Ni, of course, one of the monumental compositions which you saw on the last, Janaki Pate, where the next question, of course, would arise as to why he didn't start with ma. He did with all the other swaras but not ma. To my mind, the rationale, of course, was that in the two other Janya ragas that he composed, Abhogi and Sri Ranjani, where the pa is absent and the ma becomes the focal point, so the main note
for these two ragams becomes the Madhyama. So probably that was also the reason why he avoided that as the Grahaswaram and took the other notes to create all these beautiful compositions for us. All this only shows the beautiful thought process that all these great Vagyakaras had in terms of even looking at one particular raga in its multifaceted hues and colors. பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். அன்பிலீவபிள். அறிமுகமே இல்லாத 2 ஃபேமிலிஸும் ஒன்னா சேர்ந்து அழகான பெரிய பந்தத்தை உருவாக்கிட்டாங்க. இது மத்த வெட்டிங் மாதிரி இல்ல, இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். சின்ன சின்ன அடி வைத்து வந்தாய், சித்திரமாய் நெஞ்சில் நின்றாய், லட்சணமாய் பட்டாடையில் வந்தாய், பார்த்தாய், வென்றாய் என்னை. லட்சத்திலே ஒருத்தியாய் வந்தாய், பார்த்தாய், வென்றாய் என்னை. போத்தீஸின் சாமுத்திரிகா பட்டு, சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சி பட்டு. This festival is in association with Nalli, powered by Rajalakshmi Institutions, co-sponsored by GRT Jewellers and Pothys, sponsor Sundaram Finance Limited. Shri Papanasam Sivan has used many ragas, I would say new ragas, which were not handled by the Trinity. For example, Mand, Jonpuri and such ragas. Let us see how he has focused on this raga in his own inimitable style. मनमे कर्णमुं मरवादे जगदीशन् मलपदमे मनमे कर्णमुं मरवादे जगदीशन् मलपदमे मोहमूगी पाळागादे मोहमूगी पाळागादे மாய வாழ்வு சதமா மோகமூடி பாழாகாதே மாய வாழ்வு சதமா ஈசன் மலர்பதமே மனமே கண்ணமும் மறவாதே ஜெகதீசன் மலர்பதமே. முருகனை பஜி மனமே முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே முக்கண்ணன் மகனை அருமுகனை குஹனை பன்னிருக்கை முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே முக்கண்ணன் மகனை அருமுகனை குஹனை பன்னிருக்கை முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே. ராமனை பஜித்தால் நோய்வினை தீரும் வீண் சஞ்சல மகன்றிடுமே ராமனை பஜித்தால் நோய்வினை தீரும் வீண் சஞ்சல மகன்றிடுமே சீதா ராமனை கண்ணால் காண்போம் என்றே பிறவி பயன் நடையும் ஓம் ராமனை கண்ணால் காண்போம் இன்றே பிறந்த பயன் நடையோம் ஓம் ராமனை கண்ணால் காண்போம் இன்றே பிறந்த பயன் நடையோம்.
Among all the compositional forms, we see that the Kriti is very unique because it encompasses a wide variety of ornamentations. For example, the Sangati, the Madhyamakala Sahityam, Chittaswaram, Swara Sahityam, then the Mudras, Raga Mudra, Vagekara Mudra, Swaraksharam, and so many other beautiful elements can be incorporated into the Kriti. And this Shri Papanasam Sivan did very deftly, I would say. And if you observe some of the compositions, you can see all these ornamentations beautifully hidden within the composition. The first one, of course, is the concept of Sangatis, which was introduced by Sri Tyagarajar. Sangati, as we know, is the melodic progression of a particular line or a particular sahitya. And just as Tyagarajar developed it in a very sequential and logical manner, we see that Shri Papanasam Sivan also did the same. Let us look at one example, Devi Padam Paninden, where the progression of Sangatis is absolutely so beautiful. Devi Padam Paninden Anavaradam Varade Paradevi Padam Paninden Anavaradam Varade Paradevi Padam Anavaradam Varade Paradevi Padam Paninden 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 Here, you would also have observed how the Sahitya and the melody complement each other so beautifully in terms of the bhava, that is in totality, Devi Padam Paninden. So where it's a kind of a pleading, kind of a beautiful, blissful state that Shivan tries to portray here. And so the Sangati is developed from the Adhara Shadja to slowly, one by one, the Sangatis develop. And that again is the genius of a composer, where he is able to bring about a seamless blend of the Sahitya and the melody. The next aspect, of course, which Sri Dikshadhar was very famous for, was the Madhyamakala Sahityam. And this also we see in some of the compositions of Papanasam Sivan. For example, in the composition Ishane in the Ragam Chakravagam, like Ishane in the Yerikiranga Innum Tamana Ma. In the Charanam end, Kamane Yerita Vidiyo Kalane Budaita Karaloy Somane Aninda Mudigo Sundira Nadamido Punchita Bada
innum tamada ma. Like this in other compositions also, you can probably observe how he's incorporated this Madhyama Kala Sahityam very suitably. The next aspect, of course, is another element you can see in the Kritis is the Swaraksharam, where you see that Swaram and the Aksharam, they come and fall into the one and the same place. For example, if you take the composition Padame Tudne, where Pada, that word coincides with the Swaras Pa and Dha. Or for example, in the composition Parvati Nayakane, you see in the Pallavi Parvati Nayakane, where the Swaraksharam happens on the syllable Pa. Here again in the Anupallavi and the Charanam also you see that the Swaraksharam has been very deftly incorporated, like for example in the next Anupallavi Sarva Bhaumane Sa, the Sarva, the Sa syllable falls on the Swaram Sa. Or for example again in the same composition Charanam Ni Maravayama Yal Ni Mara, the syllable Ni falls on the Swaram Ni. Like that again another example you can take is Samagana Lolane Samaga, the syllable Samaga falls on the Swarams Sa, Ma and Ga. Or Maramanan, again another beautiful composition where the Ma is focused beautifully as part of the Swaram and the Sahityam, like Maramanan Uma Ramanan Ma Ramanan Uma, where the syllable Ma and the Swaram Ma coincide. Like this, next time when you're in a kachari, probably you could look for these kind of beauties which really enhance your enjoyment as well. The next aspect is of course the Chitte Swaram, which is nothing but a Swara passage which is added after the Anupallavi. And the addition of the Swaram is what is very important, it is that it should seamlessly blend along with the Sahitya Bhava. That's very important. It should not be a separate piece of Swaram unconnected with what is happening in the composition itself. So there again we see Papanasam Sivan is a true genius, where in the same composition Devi Padam Panindan, which you heard, the Sangriti is being developed. Now let us listen to the Chittaswara portion where it beautifully and seamlessly blends with the Sahitya and creates a great melody for us. Madani da magari ga mada magari sari ga magari sani sa ni da ni sari ga madani da magari ga mada magari sari ga magari sani sa ni da ni sari ga madani da ni sa ni sari sari gari sada ni sa ni da pada ni ma pada pa ma ga ma pari ga ma gari sari ga devi padam padinte. Here you would have also observed how the Samakalam Chittaswaram was there, plus the second speed also was a part. In the latter part you could see that. So two speeds being incorporated as part of the Chittaswaram was also another beauty that he shared through this composition. The next of course is the Jatis. Jatis are usually associated with the gods of dance, like mainly of course when I say dance and god, you would only think about Lord Nataraja or Shiva, and Krishna of course also to some extent, but Shiva is very predominantly as part of the Jatis he is associated, and that particular aspect has been well explored in one of his compositions. Let us see that now. Dim dittalanguta kajanuto kita dim dittalanguta kajanuto takajanuta dimita kita dim dittalanguta kajanuto takajanuta dimita kita
ஜணகு தணகு தத்துவம் என்ற ஜங்காரமும் ஜணகு தணகு தத்துவம் என்ற ஜங்காரமும் தூகு டும் 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 என்ற உடுக்கையின் ஓம்காரமும் தூகு டும் 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 என்ற உடுக்கையின் ஓம்காரமும் தன் பதயுகள செல்தாமரை பணிவ சிந்தா குலமகல தந்தோம் பதவியனும் ஆனந்தமே பரமானந்தமே ஐயல் அபய வரக்கையல் திருநடனம் ஆனந்தமே பரமானந்தமே The next aspect is the Vagyekara Mudra. In the compositions of Tyagaraja, Dikshidhar and Shyama Sastri, you would see that compulsorily they have included their name as part of the Vagyekara Mudra. But for reasons unknown, only a few compositions of Shri Papanasam Sivan have incorporated his own Vagyekara Mudra, that is as Ramadasa. One or two compositions which come to my mind is Dina Ramadasan Torum Jatadhara or Ramadasan Parniyum Mahalakshmi or Padam Nambum Ramadasa Varadane. Like this, in some of the composition, he has used his mudra as Ramadasa. While a lot could be said about the conceptualization of the raga through the compositions of Papanasam Sivan, we could also share many things about the tala aspects that he has handled. In this connection, I would like to probably compare him to Sri Tyagaraja, who explored all the possibilities in terms of the Kala Pramana, in terms of the idam. Main, of course, the talams that they handled were Adi, Rupakam, Khanda Chapu and Mishra Chapu. But within this also they try to explore different kinds of idam, that is the Ara idam, Mukka idam and all these things have been handled so beautifully by Tyagaraja, and probably that was carried forward by Sivan also, and in his compositions we see that so many kinds of aspects of the tala have been explored by him. We will first take up the most common of the talam, the Adi talam, in which he also has explored the concept of Atita Edupu like Tyagaraja has done in one or two of his compositions. So let's first look at some of the kritis of Papanasam Sivan which incorporate the Atita Edupu. Shivakama Sundari Shivakama Sundari Jagadamba Valdarull Taldarull Shivakama Sundari Muruga முழுமதி பழிக்கும் மாறுமுக முகுந்த மருக முருக முழுமதி பழிக்கும் மாறுமுக முகுந்த மருக முருக குமரந்தாள் பணிந்தே துதி குமரந்தாள் பணிந்தே துதி அதிகோர சம்சாரத்தில் யாரே கதி குமரந்தாள் பணிந்தே துதி அதிகோர சம்சாரத்தில் யார கதி குமரந்தாள் பணிந்தே துதி சமரந்த நிசூரனி தாரகனோடும் சம்ஹாரம் செய்வீரர் சிங்கார சங்கர குமரந்த
அதிகோர சம்சாரத்தின் யாரகதி மறுதாள் பணிந்த துதி. For those who are not aware, Atita Edupu means where the song commences before the talam. That is, you saw here, Shivakama. In this particular composition, the Pallavi and the Anupallavi start on the Atita Edupu, but the Charanam falls on the Samam. Whereas as a contrast, the one you heard now, Kumarantar, is such a beautiful composition where the entire composition falls on this kind of Atita Edupu, and the structure is also so designed that it falls beautifully into this kind of an Edupu. The next thing, of course, is the most common Samam Edupu, that is where the Sahitya coincides on the Samam of the Aditalam. Let's look at a few examples. கருணை வருமோ என்றேங்கினேன், கருணை வருமோ என்றேங்கினேன், சிவகாம சுந்தரி சிறிதேனோ உந்தல் கருணை வருமோ என்றேங்கினேன். அத்தருணம் அபயம் கொடுத்தாண்டருள்வாய் என்னம் மை அப்பா. தருணம் அபயம் கொடுத்தாண்டருள்வாய் என்னம் மை அப்பா. கற்பகவல்லியின் சரண கமலம் தன்னை கனவிலும் மறவாதே நெஞ்சே. கற்பகவல்லியின் சரண கமலம் தன்னை கனவிலும் மறவாதே நெஞ்சே. கற்பகவல்லியின் சரண கமலம் தன்னை கனவிலும் மறவாதே. Same Adi Talam now in the Ara Edam. Let us see how the composition flows. Shira Sagara Shayi Nil Tirubadi Bhajaname Jivadaram. Shira Sagara Shayi Nil Tirubadi Bhajaname Jivadaram. Shira Sagara Shayi. கருணாகரனே சிவசங்கரனே, கருணாகரனே சிவசங்கரனே, கதிவேரில்லை கபாலி. கருணாகரனே சிவசங்கரனே, கதிவேரில்லை கபாலி. கருணாகரனே சிவசங்கரனே. மங்களநாயகி மலரடி தொழுதால், மங்களநாயகி மலரடி தொழுதால், மாமோக இருளகலும் அருளொளி வீசும். மங்களநாயகி மலரடி தொழுதால், மாமோக இருளகலும் அருளொளி வீசும். மங்களநாயகி மலரடி தொழுதால். Next come what we colloquially call as the Mukkaledam, that is after 3 aksharams. Let us see how the composition has been conceptualized. ரங்கனை துதிப்போர்க்கு இடரேது, ரங்கனை துதிப்போர்க்கு இடரேது, பாண்டுரங்கனை துதிப்போர்க்கு இடரேது, அந்த
அந்தரங்க பக்தியுடன் இரவும் பகலும் மறவாது பாண்டுரங்கனை துதி போர்க்க இடரே. என்ன தவம் செய்தனே யசோதா எங்குமிரை பரபிரமோ அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனே. அடிய பாதத்தை தரிசிக்க வேணும் என்ற அவளொன்றே உள்ளம் நிறைந்தது. ஐயன் அடிய பாதத்தை தரிசிக்க வேணும் என்ற அவளொன்றே உள்ளம் நிறைந்தது. Sri Tyagaraja was very much influenced by the bhajana tradition, and you see that the Deshadi Thalam has been incorporated as a unique structure in his compositions. Similarly, we see that in the compositions of Papanasam Sivan also, this Deshadi Thalam takes a beautiful form. Let us explore a few compositions. துணை புரிந்தருள் தருண மாதவா துணை புரிந்தருள் தருண மாதவா சுரர்கள் நாயகா உலக நாயகா துணை புரிந்தருள். பராத்பரா பரமேஸ்வரா பராத்பரா பரமேஸ்வரா பார்வதி பதே ஹர பசுபதே பராத்பரா பரமேஸ்வரா. பரதேவதே உன் பதம் நம்பினேன் பரதேவதே பதம் நம்பினேன் பாரில் வேறு யாரும் இல்லை அம்மா பரதேவதே பதம் நம்பினேன் பாரில் வேறு யாரும் இல்லை அம்மா பரதேவதே. In the Adi Thalam, we see that the compositions of Tyagaraja or Shama Sastri, the Tisra Gati is also adapted very beautifully, and one such composition of Papanasam Sivan, let us see now. கனிந்தருள் புரிந்தால் 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 கருணை குறைந்திடுமோ கனிந்தருள் புரிந்தால் கருணை குறைந்திடுமோ கல்பகமாதா உன் கழல் பணி ஏழைக்கு குந்தன் உள்ளம் கனிந்தருள் புரிந்தார் கருணை குறைந்திடுமோ கல்பகமாதா உன் கழல் பணி ஏழைக்கு குந்தன் உள்ளம் கனிந்தருள் புரிந்தார். In the Adi Thalam, we saw different kinds of Oedipus. There is also what we call as the Rendukalai, that is the slower tempo, Chauka Kalam, in which the composition is composed. And these are precisely, the main ragams which are
a part of such Rendikale are the heavy or the Rakti ragas like Shankarabaranam, Bhairavi, Todi, Kalyani, Kambodi and such ragas which give immense scope, enormous scope for development of the Gamakas and other aspects. So in this context, let us see one particular composition of his in Todi, where you see that the relaxed Rendikale Chaukam gives so much room for the Ragam Todi to blossom to its fullest. தாமதம் ஏன் சுவாமி தமியேன கருள் செய்ய தாமதம் ஏன் சுவாமி தமியேன கருள் செய்ய தாமதம் ஏன் சுவாமி தமியேன கருள் செய்ய தாரகம் வேறு யாரையா சுவாமி நாதமதம் ஏன் சுவாமி தமியேன கருள் செய்ய தாரகம் வேறு யாரையா என் சுவாமி நாதமதம் ஏன் சுவாமி. முத்ரா ஆரம்பித்தது வந்து 1995, இப்போ 29வது வருஷம், அடுத்த வருஷம் 30வது வருஷம். ஒரு வெற்றிகரமாக நடக்கிறதுன்னா முத்ரா பாஸ்கரும் அவரது துணைவியார் திருமதி ராதா பாஸ்கர் தான் நம்ம சொல்ல வேண்டும். கர்நாடக இசைக்கு மிகப்பெரிய துண்டு செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அது ஒரு மெட்ராஸ் சிட்டி லெவல்லேருந்து இப்போது உலகம் பூராவும் போகிற மாதிரி இந்த வெப்சைட் ஆரம்பித்து பல பேருக்கு இது ரீச் ஆகிறது ரொம்ப சௌகரியங்கள். அதாவது இப்போ அவங்க வீட்டில் இருந்தே கேட்கலாம், திருப்பி எப்போ அவங்க அந்த சங்கீத் திருப்பி ஒன்று அப்போ திரும்பி போட்டு கேட்கலாம். பல வசதிகள் இதில் இருக்குது. மிக சிறப்பாக அதை செஞ்சுட்டு வராங்க. உங்களுக்காக பாடுபடுற முத்ரா தம்பதியருக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி நீங்கள் இன்னும் பல பேருக்கு சொல்லி பல இது பார்க்கக்கூடியமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கி தரணும். அவருடைய முயற்சியை மேலும் பல விதத்தில் ஓங்கியிருக்கணும். இதுக்கு செய்கிற தொண்டு மிக மிக பாராட்டக்கூடிய ஒரு தொண்டு. This year also, through the joy of giving, we request you to support our venture. All these contributions have ATGIT exemption. Here are the bank details. And while contributing, please do not forget to give us your name, address, mobile and PAN number. Going into the domain of films, we see that here also Shri Papanasam Sivan leaves an indelible mark in terms of the vast contribution he has made in the film world as a music composer. In those days, it was quite different than what it is today. Here today, somebody writes the lyrics and somebody composes, but at that time, we see that composers like Papanasam Sivan themselves wrote the lyrics and also composed the melody. And many cases, they also sang the songs they composed. That was the scenario then. And he's composed about 700 songs in films. And we see that, for example, the composition Maramanan that we sing very importantly in the concerts, the kacheris today, was a part of films at that time, in the sense that it was composed for the movie Seva Sadanam, which was directed by K. Subramaniam in 1938 and sung by Srimati M.S. Suriyanarayanan. Like this, it's very interesting to note that many of the compositions which are part of the kacheri today were actually part of the films. And this also shows us how classical the songs were at one part of the time, and today we have come a long way from that.
So where we see that many such classic compositions which were part of films are now also part of the kacheri. One such composition is from the movie Nandanar, where the composition Piravavaram Tharum has been sung by Shri Dandabani Deshigar, and this film was released in 1942. Let us hear a few lines from this particular composition, which now of course you hear only as part of the kacheri. Piravavaram Tharum Pemmane, Piravavaram Tharum Pemmane, Piravavaram Tharum Pemmane, Piravavaram Tharum Piravavaram Tharum Pirandalum Tiruvadi Maravarum Tharum Manila Melini Piravarum Tharum Pemmane Piravarum Tharum. A very lilting piece which next comes to my mind is Deena Karuna Karane, which was composed for the film Thiruneelakantar, sung by M.K. Tyagaraja Bhagadar, and this was released in 1939. Let's get to hear this beautiful piece now. Deena Karuna Karane Nataraja Neelakantane, Deena Karuna Karane Nataraja Neelakantane, நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும், நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும், மௌன குருவேதரனே எனையாண்ட நீலகண்டனே, மௌன குருவேதரனே எனையாண்ட நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. Let us now hear another popular piece, Krishna Mukunda Murare, which was actually composed for the film Haridas, released in 1944. This particular film had 16 songs composed by Shri Papanasam Sivan, and what is very important here is how successfully the films ran at that time. This was supposed to be a Diwali release film, and it ran across theatres for about 133 weeks. Today we talk about blockbusters for 5 days, 10 days, and here it is that it ran, and over a span of 3 Diwalis it covered in one particular theatre also. So that was the kind of success that all these films enjoyed, not only because of the particular direction and other things, but also because of the beautiful compositions which were part of these great films. Now let us listen to that beautiful composition, Krishna Mukunda Murare. Krishna Mukunda Murare, Jaya Krishna Mukunda Murare, Jaya Krishna Mukunda Murare, Karuna Sagara Kamalanayaka, Karuna Sagara Kamalanayaka, Kanakambaradhari Gopala, Kanakambaradhari Gopala, Krishna Mukunda Murare, Jaya Krishna Mukunda Murare, Kaliya Mardana Kamsani Sudana, Kaliya Mardana Kamsani Sudana, Kamalayatnayana Gopala, Kamalayatnayana Gopala, Krishna Mukunda Murare, Jaya Krishna Mukunda Murare.
while I have been mentioning that Shri Papanasam Sivan composed compositions on all the gods and goddesses, he also composed on some offbeat kind of themes, I would say, in terms of he composed compositions on nature, patriotic songs, on patriotic leaders, and so on. In this particular group, we also see a beautiful composition of his, which he has composed in praise of the Mummurtigal, that is Tyagaraja Dikshadhar and Shyama Sastri. This is a very rare composition, and so we thought we'll present it to you. Sangeetha Trimurtigalai பணிந்து தலை வணங்குவோமே மார்க சங்கீத திருமூர்த்திகளை 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 பணிந்து தலை வணங்குவோமே பங்காரு காமாட்சி மூத்து குமரன் பகவனையும் பஜித்த பாகவதோத்தமர்களான பங்காரு காமாட்சி மூத்து குமரன் ராகவனையும் பஜித்த பாகவதோத்தமர்களான சங்கீத மூர்த்திகளை பணிந்து தலை வணங்குவோமே இவர்கள் அவதாரம் இல்லையானால் ஈஸ்வர பக்தி ஏது சுஸ்வர சங்கீத இவர்கள் அவதாரம் இல்லையானால் ஈஸ்வர பக்தி ஏது சுஸ்வர சங்கீத வீணா வேணு மிருதங்கநாதமேது வீணா வேணு மிருதங்கநாதமேது சாஸ்திரிகள் தீட்சிதர் ஐயர் வாழேனும் வீணா வேணு மிருதங்கநாதமேது சாஸ்திரிகள் தீட்சிதர் ஐயர் வாழேனும் சங்கீத மூர்த்திகளை பணிந்து தலை வணங்குவோமே மார்க சங்கீத திருமூர்த்திகளை பணிந்து தலை வணங்குவோமே Lullabies or thalattu padalgal are very, very soothing melodies. And here also we see that one of the most popular thalattu padal, Kanne and Kanmani, that you would have heard so often. Did you know that it was a part of a film? Rather, it was made for a film, Aval Yar, in the year 1959, and it was sung by Srimati P. Leela. Of course, this particular lullaby or thalattu padal has become a household one in the sense that because of the beautiful kind of a lilting melody and the words, how beautifully one really complements the other is what makes this one a very touching kind of a lullaby. We will now listen to Kanne Yen Kanmani. Kanne Yen Kanmaniye கண்ணனே கண் வளராய் கண்ணே என் கண்மணியே கண்ணனே கண் வளராய் கண்ணே என் கண்மணியே கண்ணனே கண் வளராய் கண்ணே
வளராய் மண்ணுலகில் என் வாழ்வு வளம் பெற வந்துதித்தாய் மண்ணுலகில் என் வாழ்வு வளம் பெற வந்துதித்தாய் கண்ணே என் கண்மணியே கண்ணனே கண் வளராய் குயிலிசை குழலோசை உன் கொஞ்சு மொழி கிளையாமோ குயிலிசை குழலோசை உன் கொஞ்சு மொழி கிளையாமோ கொண்ட மன சஞ்சலங்கள் பஞ்சாய் பறந்திடுமோ கொண்ட மன சஞ்சலங்கள் பஞ்சாய் பறந்திடுமோ தாலேலோ 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 தேடாத எண்ணினிய திகட்ட தெள்ளமுதே தேடாத எண்ணினிய திகட்ட தெள்ளமுதே வாடாத மென்மலரே மனத்துள் இனிக்கும் தனித்தேனே வாடாத மென்மலரே மனத்துள் இனிக்கும் தனித்தேனே தாலேலோ 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 As I was mentioning about the offbeat kind of themes that Shri Papanasam Sivan took for his composing, another composition comes to my mind, which is a very, very rare one. I'm sure that you would have hardly heard it. So we are here to present it for you. This again is about a ideal sabha that Shri Papanasam Sivan visualizes for himself. Whether it is about any real sabha that he has seen or whether it's imaginary, I do not know about that. But the gist of the composition says that sabha, which is vast like the sky, radiating shine like the ocean, which is tall like the Meru mountain, beautiful like a ship, having its building decorated in full variety, the walls of the sabha being studded with pearls, gems, corals and all other kind of precious stones, which is white colored like the moon and bright like the gold. That's what he tries to say in a nutshell in this particular composition. So let us now enjoy it. And it also has many Swarakshara beauties also, and a very simple lilting tune. And here again, I would like to bring to your attention that because of the fact that the tune is simple, the lyrics shine out so beautifully and explicitly for us. Sa sabha nabho nibha, sa sabha nabho nibha, sagaropama prabha, sa sabha nabho nibha, sagaropama prabha, sa sabha nabho
மேருவர் சமுதத மேருவர் சமுதத மேருவர் சமுதத மேருவர் சமுதத நௌரிவாபிஷோபித மேருவர் சமுதத நௌரிவாபிஷோபித முக்த வித்ருத மணிமய பீத்ய ஸ்ருத்ருத பகுவித சௌத சுதாகர தவளவர்ண சுவர்ண கச்சிதா சா சபா நபோ நிபா முக்த வித்ருத மணிமய பீத்ய சித்ருத பகுவித சௌத சுதாகர தவளவர்ண சுவர்ண கச்சிதா சா சபா நபோ நிபா சரோபமா பிரபா சா சபா நபோ நிபா Among the Tillana form, he has composed probably about 2 of them, and one, the Behag one, is very popular in the music kacheris. So we'll bring to you a rarer one, which is in Shanmuga Priya. Let us now listen to it and enjoy it. धीम तरन धीम धीम तना धीम तरन धीम धीम तना उदरतानि तुम दरतानि धीरन धीम तरन धीम धीम तना उदरतानि तुम दरतानि धीरन धीम तरन धीम धीम तना धीम तना रदिल्लन रिगमुगारिजं तरित कजनु तुम तत्तला गुदिमितुम तकुबुदरतानि तरिनर धीम तरन धीम धीम तना धीम तना रदिल्लन रिगमुगारिजं तरित कजनु तुम तत्तला गुदिमितुम तकुबुदरतानि तरिनर धीम तरन धीम धीम तना नंद गोप सुकुमार कृष्ण नवनीरद श्यामळ नंद गोप सुकुमार कृष्ण नवनीरद श्यामळ आनंद मुकुंद हरे आनंद मुकुंद हरे पाहि गोविंद दया सिंधु निसनिदाप नंद गोप सुकुमार कृष्ण नवनीरद श्यामळ आनंद मुकुंद हरे पाहि गोविंद दया सिंधु निसनिदाप तदीं तरन उदरदि निधनि सनि रि सनि गन उदार धनि गनि स तदीं तरन उदरदि निधनि सनि रि सनि गन उदार धनि गनि स धीं तदीं तगजनु तरि सनि धनि उदार तर पमा पदनि स धीं तदीं तगजनु तरि सनि धनि उदार तर पदनि धीं तरन धीं धीं तना उदरतानि तुम दरतानि धीरन धीम तरन धीम धीम तना धीम तना धीम तना Through this presentation, we saw all the gods and goddesses on which Shri Papanasam Sivan has composed such beautiful compositions. As a grand finale, I would say, we'll be presenting a very simple composition, but nevertheless, it's so pregnant with meaning. Aandavan Anbe, Shakti Tarum. Here the usage of the word Aandavan is again something to be really noticed in the sense that
The word Andavan, first of all, could mean any god. Secondly, it could also be applicable to any religion as well. So, Andavan is a very common word that he has used throughout the composition. And he says that it is only with the grace of the Lord, it is only with the love of the Lord that we get to acquire all the kind of virtues, prosperity, happiness, etc. in life. Here again, the genius of the composer lies in the fact that because the meaning and the words, the sahitya, all of them are so poignant with the kind of, the content is so beautiful, he has kept the melody minimal here, I would say, so that the lyrics blossom out in full measure. A beautiful Shivaranjani also again complements very well in terms of bringing out, or rather the portraying the mood of the composer in its most beautiful manner. Andavan Anbe. Andavan Anbe Shakti Tarum, Andavan Anbe Siddhi Tarum, Andavan Anbe Buddhi Tarum, Andavan Anbe Mukti Tarum, Andavan Anbe புகழளிக்கும் ஆண்டவன் அன்பே மகிழ்வளிக்கும் ஆண்டவன் அன்பால் சீர்பராவும் ஆண்டவன் அன்பால் பேர்வரவும் ஆண்டவன் அன்பால் காமமரும் ஆண்டவன் அன்பால் தீமையரும் ஆண்டவன் அன்பால் சிறுமையாரும் ஆண்டவன் அன்பால் வறுமையரும் ஆண்டவன் அருளால் குணம் பெறலாம் ஆண்டவன் அருளால் மனம் பெறலாம் ஆண்டவன் அருளே கல்வி தாரும் ஆண்டவன் அருளே செல்வம் தரும் ஆண்டவன் அன்பில் மனப்பே அகலும் ஆண்டவன் அன்பில் கனநோயகலும் ஆண்டவன் அருளே சத்தியமே சத்தியமே ஆண்டவன் அருளே சத்தியமே ஆண்டவன் அருளே நித்தியமே ஆண்டவன் அன்பே சக்தி தரும் ஆண்டவன் அன்பே சித்தி தரும் சக்தி தரும் சித்தி தரும் புத்தி தரும் முக்தி தரும் This thematic presentation, Sivan Sangeetha Vaibhavam, was indeed a celebration, a beautiful celebration of the wonderful, unparalleled compositions that Shri Papanasam Sivan has given to the music world. I would probably compare it to a beautiful train journey here, where when we start on our journey, we are very excited because we'll be seeing so many things on the way and we'll have to reach our destination. So the starting here was the Varnam, which was indeed kind of set the mood for the whole program that we actually planned today. And when we reached the destination, we thought, it is like, when you reach the destination, you are happy, you're in a state of bliss. So the last composition was symbolic of that, I would say. And in between, when we go on a train journey, we pass through many stations. And some of the stations
we just pass through. And that is what I would compare to the kind of medley that we created, where you just had to, or rather you could just pass through all these compositions like in a flash. And some stations, the train halts, and like that we gave you some more elaborate compositions. For the train, sometimes the junction points, the main points are there, the stations where it halts for a very long time, and like that also we took you through several songs where you could really have a relaxed pace, a relaxed gait, where you could really experience, enjoy the composition in its full detail. And we could say that in this whole journey that we did today here, of course, we cannot do justice in terms of, many of you would have been wondering why not present the whole song. But the idea was to give to the Rasikas what a wide canvas of composition, what a wide spectrum of compositions that Shri Papanasam Sivan has given to the music world. Nevertheless, I'm sure it was truly an enjoyable journey. It was for us, so I'm sure that it should have been so for you also. Covering, as I said, a wide spectrum of compositions of Shri Papanasam Sivan, reiterating what an exemplary and unparalleled composer he was. Every composition of his is a reflection of the divine grace that was bestowed on him. And at the same time, we could say that, like the Mumurtigal, these compositions that he gave to the music world paved the way for the future of our music also, in the sense that just as the compositions of the Trinity play a very important role in terms of the Kacheri Paddhati, where they have to be sung in order to be, for the Kacheri to get that momentum. Similarly, Shivan's Kritis are also having such a wide variety in terms of raga, tala, the kala pramana, the edipus, the approach to the raga, the approach to the sahitya, the wide range of gods, goddesses, everything that he has covered. All this go for making him what I would say a complete musician. So in a conclusion, I would say that while many would call him as Tamil Tyagayar, I would say that he is a Trimurti Sangamam, and much more than that, in the sense that he took the best of elements from all the Trinity. But nevertheless, what happened is that he created his own form, his own style, which was so fresh, and it brought in something kind of a new wave into the music field. So once again, I would like to, at this juncture, thank Mudhra organization for giving us this wonderful opportunity to look back. In fact, through this December festival, you'll be listening to so many songs, so many compositions rendered by all the artists. But these kind of thematic presentations are like a pause button, where you really stop and think deeper into the genius that each composer is. And this was a golden opportunity for all of us here. I once again would like to thank my co-artists here, who have really put their heart and soul, I would say, into the project by bringing in so many new elements, learning new songs. That is what makes for a presentation to become content-based. Sankari, Sathish, Bharadwaj, she brought in so many new compositions and said, why not we try it? Similarly, Padmashree, Srinivasan here, another very promising artist. Both of them have really added much value, I would say, to the whole presentation. And as usual, the young, very promising another violin artist, Srieelakshmi Bhat here, and our very senior Mridangam Vidwan Thillaisthanam Suriyanarayanan sir for again enriching the whole thematic presentation through their music. Once again, namaskarams to all of you.